நன்றி மறந்த விஜய், விஜயால் அழிந்த இறந்த தயாரிப்பாளர்கள், திடுக்கிடும் தகவல்கள். வாகினி நாகரெட்டியாருடைய மருமகன் அந்த படத்தின் தயாரிப்பாளர் இறந்த பொழுது மனசாட்சி இல்லாமல் நடந்து கொண்டார் விஜய். அந்த சாவுக்கு நேரில் கூட போகலை. அதுக்கு பிறகு அதற்கு காம்பன்சேட்டாக ஆர்பி சௌத்ரி ஒரு படம் பண்ணி தரும்படி விஜயை கேட்டார். தரேன்னு சொல்லி ஆர்பி சௌத்ரிக்கே அல்வா கொடுத்து விட்டார் விஜய். அதாவது பல தயாரிப்பாளர்களை, பெரிய தயாரிப்பாளர்களை, நிறுவனத்தையே மூட வச்சவர் விஜய். என்ன சொல்லியும் கேட்க மாட்டார். இடம் எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டு கூட விக்ராந்துக்கு தன்னுடைய படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கல விஜய். அப்போ ஏற்பட்ட ஆள் இது எப்படியா தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறான், நம்மளை காப்பாற்ற போகிறான். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ரீசன்ட் வாய்ஸ் சேனல் நேயர்களே, நன்றி மறந்த விஜய், விஜயால் அழிந்த இறந்த தயாரிப்பாளர்கள், திடுக்கிடும் தகவல்கள், விஜயின் மறுபக்கம். அரசியலில் தான் இந்த மாதிரி கோமாளியாக இருக்கார் விஜய்னு பார்த்தா, சினிமாவில் அவருடைய பழைய வரலாற்றை புரட்டி பார்த்திங்கன்னா எவ்வளவு துரோகம் அவர் செய்திருக்கிறார், நன்றி மறந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். இதற்கு ஆதாரம் யாருன்னா, விஜயுடன் வலதுகரமாக இதயமாக பணியாற்றிய பிடி செல்வகுமார். இவர் தான் புலி படத்தினுடைய தயாரிப்பாளர். இவர் இதற்கான ஆதாரங்களை சொல்லியிருக்காரு. அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதனால் அவர் சொன்னது உண்மை தான். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஏவிஎம் படம் வேட்டைக்காரன், அந்த படம் பெரிய நஷ்டத்தை சந்தித்தது. வேட்டைக்காரன் படத்தை, ஏவிஎம்னுடைய வேட்டைக்காரன் படத்தை சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது. அந்த படம் தான் ஏவிஎம் தயாரித்த கடைசி படம். ஏன்னா அவ்வளவு பெரிய நிறுவனத்தை மூட வச்சது நம்முடைய விஜய். அதே மாதிரி பல பெரிய படங்களை, பிரம்மாண்ட படங்களை எடுத்தவர் ஆஸ்கார் மூவிஸ் ரவிச்சந்திரன். அவர் விஜயை வச்சு ஒரு படம் தயாரித்தார். ஆஸ்கார் மூவிஸ் ரவிச்சந்திரன் தயாரித்த படம் வேலாயுதம். அந்த படம் வேலும் இல்லை, ஆயுதமும் இல்லை, ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு. அதனால் அவர் நொடிந்து போனார். அவர் நட்டப்பட்ட ஒரு ஆறுதலாக கூட ஆஸ்கார் ரவிச்சந்திரனை சந்திக்கவே இல்லை விஜய். அந்த அளவுக்கு தனக்கு பணம் கொடுத்த தயாரிப்பாளர் துயரத்தில் இருக்கும்போது வீட்டில் முடங்கி கிடந்தவர் விஜய். விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளவோ படம் அந்த காலத்தில் மிஸ்யம்மாவிலேருந்து தொடங்கி நிறைய படங்கள் எடுத்தவர்கள் வாகினி ப்ரொடக்ஷன்ஸ். ஏன் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை எடுத்தது வாகினி ப்ரொடக்ஷன்ஸ். அந்த வாகினி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஒரு படம் வெளிவந்தது, பைரவான்னு ஒரு படம். அந்த படம் மொக்கையோ மொக்கை, 2 வாரத்தில் சுருண்டு விழுந்துருச்சு. ஏகப்பட்ட நஷ்டம். அது கூட பரவாயில்ல. ஆனால் அந்த தயாரிப்பாளர் ரெட்டி இறந்தபோது துக்கத்துக்கு கூட போகலை. அந்த படம் அட்டர் ஃப்ளாப். அது பற்றி கூட கவலைப்படவில்லை. ஆனால் வாகினி நாகரெட்டியாருடைய மருமகன் அந்த படத்தின் தயாரிப்பாளர் இறந்த பொழுது மனசாட்சி இல்லாமல் நடந்து கொண்டார் விஜய். அந்த சாவுக்கு நேரில் கூட போகலை. அவங்க அப்பா வற்புறுத்தியும் அவர் போகவில்லை. அடுத்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், எவ்வளவு படங்கள், 100 படங்களுக்கு மேல் தயாரித்தவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி. அவர் கெஞ்சி குத்தாடி ஒரு படத்தை தயாரித்தார் விஜய் கதாநாயகனாக வைத்து. ஜில்லா என்ற படத்தை தயாரித்தார். அதில் 2 ஹீரோ, ஒன்று விஜய், இன்னொன்று மோகன்லால். 2 பேரும் அதகலம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் படம் பெரிய வெற்றியை பெறவில்லை. அதுக்கு பிறகு அதற்கு காம்பன்சேட்டாக ஆர்பி சௌத்ரி ஒரு படம் பண்ணி தரும்படி விஜயை கேட்டார். தரேன்னு சொல்லி ஆர்பி சௌத்ரிக்கே அல்வா கொடுத்து விட்டார் விஜய். சங்கிலி முருகன் எப்பேற்பட்ட ஆள். அதாவது நாடக கலைஞராக இருந்து சினிமாவிலே வில்லனாக அறிமுகமாகி சொந்த படம் எடுத்தார். முதல் படம் கரிமேடு கருவாயன். கேப்டன் தயவில் அவர் தயாரிப்பாளரானார். பணமே வாங்காமல் இளையராஜா நன்றி கடனாக சங்கிலி முருகனுக்கு பல படங்கள் இசையமைத்து கொடுத்தார். என்ன காரணம்னா, ஆரம்ப காலத்தில் சோத்துக்கு சிங்கி அடிக்கும்போது இளையராஜாவும் அவருடைய தம்பி கங்கையம்பரனும்
சங்கிலி முருகனுடைய நாடகங்களில் இசையமைச்சு சங்கிலி முருகன்கிட்ட சம்பளம் வாங்கினாங்க. அந்த அடிப்படையில் முதலாளி என்ற முறையில் இளையராஜா பல படங்களுக்கு பணம் இல்லாமல் சங்கிலி முருகனுக்கு இசையமைத்து கொடுத்தார். அப்பேற்பட்ட சங்கிலி முருகன் எடுத்த படம் சுறா. அந்த படம் சரியாகவே போகலை. ஏன்னா கதை அவ்வளோ குப்பை கதை. மிகப்பெரிய நட்டத்தை சந்தித்தார் சங்கிலி முருகன். அதோடு சங்கிலி முருகன் படம் தயாரிப்பதே விட்டு விட்டார். இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அதாவது பல தயாரிப்பாளர்களை, பெரிய தயாரிப்பாளர்களை, நிறுவனத்தையே மூட வச்சவர் விஜய். என்ன சொல்லியும் கேட்க மாட்டார். தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் அவர் எனக்கு நிறைய படங்களில் வாய்ப்பு கொடுத்தார். என்னுடைய நண்பர் ராமநாராயணன் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்திலே அவர் எம்எல்ஏவாக இருந்தார். காரைக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தார். அவர் எல்லாரையும் வச்சு படம் எடுத்துட்டார். ரஜினி கமலை வச்சு மட்டும் படம் எடுக்கலை. ஆனால் 100 படங்களுக்கு மேலே அவர் தயாரித்திருக்கிறார், இயக்கியிருக்கிறார். பாம்பு, பல்லி, யானை, ஓணம் எல்லாத்தையும் வச்சு படம் எடுத்தவர் ராமநாராயணன். அவர் மறைவுக்கு பிறகு முரளி ராமநாராயணன் தயாரிப்பாளர் சங்க தலைவரானார். அவர் விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்து பேர் மெர்சல். என்றைக்கு மெர்சல்னு பேர் வச்சார தெரியல, அவ்வளவு சிக்கல். அதாவது டெல்லி கவர்மெண்ட்லேருந்து அப்புறம் முரளி ராமநாராயணன் போய் பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சரெல்லாம் பார்த்தாரு. கடைசியில் ரொம்ப நொந்து போய் பயங்கர நட்டம். கடைசியில் முரளி ராமநாராயணனுடைய மகன் முரளி ராமநாராயணன் இல்லாமல் போயிட்டார். இப்போது தயாரிப்பாளர் சங்க தலைவர் தேர்தலையும் தோத்துட்டார். முரளி ராமநாராயணனுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட சொல்ல மறுத்து விட்டார் விஜய். அப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரர் விஜய். ஏங்க இதெல்லாம் வெளிய தயாரிப்பாளர்கள், பெரிய தயாரிப்பாளர்கள். ஏன் அவன் சொந்தக்காரன், உன்னுடைய மாமன் முறை வேண்டும். சேவியர் பிரிட்டோ பெரிய கோடீஸ்வரன், வெளிநாட்டில் தொழிலதிபர். அவர் உன்னை வச்சு படம் தயாரித்தார? அவர் தான் 4 காசு சம்பாதிச்சாரா? இல்லவே இல்லை. சேவியர் பிரிட்டோ விஜயுடைய நெருங்கிய உறவினர் எடுத்த படம் மாஸ்டர். அந்த படம் எனக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்தது என்று சேவியர் பிரிட்டோவை சொல்லிட்டார். அவ்வளவு ஏன் உன் சித்தி மகன். அதாவது விஜயை பார்த்தா விக்ராந்த் மாதிரியே இருப்பார், விக்ராந்தை பார்த்தா விஜய் மாதிரியே இருப்பார். விக்ராந்தோடைய அறிமுக விழாவில் விஜய் பேசினார், எனக்கு கொடுத்த ஆதரவை நீங்கள் கொடுக்க வேணும்னாரு. ஆனால் விஜய் இடம் எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டு கூட விக்ராந்துக்கு தன்னுடைய படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கல விஜய். அப்பேற்பட்ட ஆள் இவன் எப்படியா தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறான், நம்மளை காப்பாற்ற போகிறான் சொல்லுங்கள். இப்படி எல்லா தயாரிப்பாளர்களையும் வாட்டி வதைத்து சாகடித்த விஜய் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற போகிறாரு? தனக்கு சம்பளம் கொடுத்த தயாரிப்பாளர்களையே மதிக்காதவர், மிதித்தவர் விஜய். இதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறோன்னா, இதையெல்லாம் சொன்னவர் யாருன்னா பிடி செல்வகுமார். அது மட்டும் இல்லை, அதாவது தோளோடு தோள் பழகியவர்கள் அஜித்தும் விஜயும். அஜித்து வீட்டுக்கு எப்போ விஜயும் அவருடைய மனைவியும் போனாலும், சங்கீதாவும் போனாலும் தன் கையாலேயே பிரியாணி சமைத்து கொடுத்தவர் அஜித். அவ்வளவு நட்புக்கு மரியாதை கொடுத்தவர் அஜித். அஜித் படம் ஓடக்கூடாதுன்னு விஜய் பல இடையூறுகளை செய்திருக்கிறார். தீனா படம் ஓடக்கூடாதுன்னு சதி பண்ணியிருக்கார். அஜித் பட விநியோகஸ்தர்களிடம் ஏன் அஜித் படத்தை வாங்குறீங்கன்னு கேட்டிருக்கார். தலை அஜித்துக்கு இவ்வளவு துரோகம் பண்ணியும் தலை அஜித்து இதுவரை விஜயை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவ்வளோ ஜென்டில்மேன். ஆக யாருக்குமே நன்மை செய்யாதவர். அவ்வளோ ஏங்க பிடி செல்வகுமார் கிட்டத்தட்ட 20 வருஷமாக எஸ்விஎஸ் சந்திரசேகருடனும் விஜயுடனும் நல்லுறவு கொண்டவர். விஜய்க்காக எவ்வளவோ போராடி பல படங்களை ரிலீஸ் செய்ய வைத்தவர். அதாவது பல விநியோகஸ்தரிடம் கெஞ்சி கூத்தாடியவர். அதாவது பல கோடிகளை கடன் பெற்று அதை அடைத்தவர். தன்னுடைய சொத்துக்களை விட்டு அடைத்தவர் பிடி செல்வகுமார். அவரே போடான்னு தூக்கி போட்டார். ஏன்னா
அவர் ஒரு படம் தயாரித்தாருங்க, புலின்னு ஒரு படம். விஜய் நடித்த படங்களிலேயே அதிகமான செலவு செய்த படம் புலி. அந்த படத்தில் ஸ்ரீதேவிலாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தினுடைய வெளியீடு மறுநாள், முந்தின நாள் பிடி செல்வகுமார் தன்னுடைய வீட்டில் இட்லி மட்டன்லாம் செஞ்சு பரிமாறுறாரு. என் மானத்தை காப்பாற்றிட்டீங்க அப்படின்ட்டு பிடி செல்வகுமாரன் சொல்கிறார். மறுநாள் அவர் வீட்டுக்குள்ளே விடலை வாட்ச்மேன். என்ன தப்பு பண்ணார் யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு மோசமான பேர்வழி விஜய். பிடி செல்வகுமார் இதை உள்ளபடி அப்படியே சொல்லியிருக்காரு. ஆனால் பிடி செல்வகுமார் விஜயிடம் இருந்தபோது வரை இதை மறைத்து விட்டார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.